வணக்கம் அன்புமானவர்களே, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு த சீரீஸ் ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ். மை பேட், மை குட்னஸ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது தமிழில் இதற்கு நிகரன்னு சொல்லணும்னா, மை பேட் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லலாம். சாரி அப்படிங்கிற கான்டெக்ட்ல அதை பயன்படுத்தலாம். என்னமோ புத்தி கெட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்னமோ என்ன எழவோ அதெல்லாம் கூட சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபார்மலாக. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மை பேட் அப்படிங்கிறத நாம் பொருத்தி பார்க்கலாம். உதாரணமாக இந்த இடத்துல சாரி ஐ லாஸ்ட் யுவர் சிடி, இட்ஸ் மை பேட். என்னமோ என் கெட்ட நேரம், மன்னிக்கணும், உங்கள் சிடியை நான் தொலைச்சிட்டேன், உங்களுடைய காம்பேக்ட் டிஸ்கை நான் தொலைத்து விட்டேன், என்னமோ மன்னிக்கணும், என் கெட்ட நேரம் அப்படிங்கிறது போல். கெட்ட நேரம் என்பது மாத்திரம் அர்த்தம் இல்லை, அது சொல்வதற்குண்டான அனைத்து உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அங்கே இருக்கிறது. அப்போ நல்ல நேரம், என்னமோ, காட் கிரேஸ், பை காட் கிரேஸ், கடவுளால், ஃபார்ச்சுனேட்லி, இதெல்லாம் மை குட்னஸ் என்பதற்கு நிகரனாக சொல்லலாம். இது போக சர்ப்ரைஸ், ஆச்சரியம், எக்ஸைட்மெண்ட், ஒரு மாதிரியான குதூகலம், இதெல்லாம் சொல்வதற்கு கூட, வெளிப்படுத்துவதற்கு கூட மை குட்னஸ் என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.